ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் முதல் பாடம் என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ரொம்ப புத்திசாலியான திருட மாரிமுத்து வயசாயிட்டதால தன்னோட திருட்டு தொழில தன்னோட மகனுக்கு சொல்லித்தர முடிவு செஞ்சான். மகன் சோலையப்பனும் திருட்டு தொழில கத்துக்க முடிவு செஞ்சான். திருட்டு தொழில பல நிலைகள் இருக்கு, அத ஒண்ணு ஒன்னா உனக்கு நான் விளக்குறேன்னு மகனுக்கு உறுதியளிச்சானா மாரிமுத்து. அன்றிரவு திட்டப்படி மாரிமுத்துவும் சோலையப்பனும் திருடுறதுக்காக ஒரு வீட்டுக்கு போனாங்களாம். மகனை உள்ள அனுப்பிச்சிட்டு வெளியே ஆள் பார்க்க நின்னானா மாரிமுத்து. தண்ணீர் வரும் பைப்பை பிடிச்சு மேலே ஏறி வீட்டுக்குள்ள போனானா சோலையப்பன். மக வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்துல ஐயோ திருடன் ஐயோ திருடன்னு கத்திக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு ஓடி வந்துட்டானா மாரிமுத்து. மாரிமுத்து வந்த 1/2 மணி நேரம் கழிச்சு வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்தானா சோலையப்பன். அப்பா, என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு வந்துட்ட? இது நியாயமா? நல்ல வேலை என்னை பிடிச்சிடுவாங்கங்கிற பயத்துல மாடியிலிருந்து குதிச்சு ஓடி வந்துட்டேன்னு சொன்னானா சோலையப்பன். மாட்டிடுவோங்கிற பயம்தான் திருடுற தொழில கத்துக்க வேண்டிய முதல் பாடம். அதனால முதல் நாள் உனக்கு நான் அதை கத்து கொடுத்தேன்னு சொன்னானா மாரிமுத்து. அதோட ஒவ்வொரு மனுஷனுக்கும் நாம தோத்துடுவோங்கிற பயம்தான் தொழில முன்னெச்சரிக்கையோட சரியா செய்ய உதவுதுன்னு சொன்னானா. சொல்றது என்னவோ திருடனா இருந்தாலும் அவன் கருத்து உண்மைதானே. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.